இன்றைக்கி ஆன்டி ட்ரக் டே. இந்த மாணவர்களுக்கிடையே இந்த பழக்கத்தை வேரோடு அறுக்கணுன்ற எண்ணத்தில் ராமகிருஷ்ணா கல்லூரியும் யங் இண்டியா கோயம்புத்தூர் இணைந்து இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 பசங்க ப்ளட்ஜ் எடுத்திருக்காங்க எகென்ஸ்ட் ட்ரக். இது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் யங் இண்டியாவோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு காவல்துறை எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இது போக த்ரூ அவுட் த இயர் நாங்கள் ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கோம். ஏன்னா இந்த பழக்கத்துக்குள்ளே எந்த மாணவர்களும் போகக்கூடாதுன்றதில் எங்கள் வாத்தியர்கள் இதில் ஒரு கிளப் ஒன்று இருக்குது, ஆன்டி ட்ரக் கிளப், எல்லாம் சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் எவ்ரி இயர் நடத்திக்கிட்டு இருக்கோம், எவ்ரி மந்த் நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்கள் கல்லூரியில். தேங்க்யூ. இதுக்கு மேலே பசங்க கலந்துக்கிருக்காங்க. என்ன இன்னைக்கு ப்ளட்ஜ் எடுத்திருக்கோம் எகென்ஸ்ட் ஆன்டி ட்ரக். வணக்கம், நாங்கள் யங் இண்டியன்ஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து வரோம். நாங்கள் ஒரு 70 காலேஜஸில் எங்கள் யங் இண்டியன்ஸ் யுவா கிளப்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு கிளப் நாங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிளப்பில் நாங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். ஹெல்த், இன்னோவேஷன், லேர்னிங், கிளைமேட் ஆக்ஷன், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இந்த மாதம் இந்த ஹோல் வீக் நாங்கள் ட்ரக் அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணிகிட்ருக்குறோம். அது இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது இங்கே ராமகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வித் மோர் தென் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் டேக்கிங் அ பிளெட்ஜ். அதுக்கப்புறம் ஈவினிங் நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட சேர்ந்து நமக்கு வேண்டாம் என்ற ஒரு ஈவெண்ட்டை மக்களுக்காக நாங்கள் தாமஸ் பார்க் ஈவினிங் ஒரு 4 o'clock இன்றைக்கி பண்ணுறோம். கோவை மாநகர மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் ஆய்வாளராக இருக்கிறேன். எங்கள் காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் இன்றைக்கி ட்ரக்ஸு அவேர்னஸ்ஸு ப்ரோக்ராமுக்கு இங்கே வந்திருக்கேன். எங்கள் மாநகரத்தில் அனைத்து கல்லூரி பள்ளிகளுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி இந்த ட்ரக்ஸு சம்பந்தமான எல்லா அவேர்னஸு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ராமகிருஷ்ணா காலேஜில் ஒரு 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மத்தியில் உறுதிமொழி எடுத்திருக்கோம். போதையில்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கு எங்கள் காவல்துறை சார்பாக, எங்கள் கோவை மாநகர சார்பாக எங்கள் ஆணையருடைய உத்தரவின் பேரில் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். வருங்காலங்களிலும் இது முற்றிலும் ஒழிப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுப்போம்.